ஒரு ஏரிக்கு பக்கத்துல ஒரு கொக்கு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தது. அது தினமும் அந்த ஏரியில இருக்க மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. சில நாளுக்கு அப்புறம் அந்த கொக்குக்கு வயசாயிட்டனால முன்ன மாதிரி அதால மீன் பிடிச்சி சாப்பிட முடியல. அதனால அது தினமும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு நாள் கொக்கு ஏரிக்கரையில வருத்தத்தோட நின்னுட்டு இருந்தது. அப்ப அந்த ஏரியில இருந்த நண்டு ஒண்ணு கொக்கு வருத்தமா நின்னத பார்த்தது. நீ ஏன் வருத்தமா இருக்கிற அப்படின்னு கொக்க பார்த்து அந்த நண்டு கேட்டது. ஏதோ ஒண்ணு பயங்கரமா நடக்க போகுது அப்படின்னு கொக்கு சொல்லுச்சு. அது என்னன்னு நண்டு கேட்டது. இந்த ஏரி சீக்கிரமாவே வறண்டு போயிரும், நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம். எனக்கு வயசாயிருச்சு, என்னை பத்தி கவலை இல்ல. ஆனா நீங்கெல்லாம் இளவயதினர், அதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு கொக்கு சொல்லுச்சு. இத கேட்ட நண்டு இந்த செய்திய ஏரியில இருக்க மீன்கள் கிட்ட எல்லாம் சொல்லுச்சு. செய்திய கேட்ட மீன்கள் எல்லாம் அழுதுது. அழாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். பக்கத்துலதான் ஒரு பெரிய ஏரி இருக்கு. ஒவ்வொருவரா உங்களை நான் அங்க கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு கொக்கு சொல்லுச்சு. கொக்கு சொன்னதை கேட்ட மீனெல்லாம் சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒரு மீனை தான் வாயில கவ்வி எடுத்துட்டு கொக்கு பறந்து போகும். கொக்கு மீனை எடுத்து கொண்டு போய் ஏரியில விடாம ஒரு பாறைக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த மீனை கொத்தி சாப்பிட்றோம். அப்புறம் திருப்பி பழைய ஏரிக்கே வந்துரும். இது மாதிரி சில நாட்கள் போனது. ஒரு நாள் நண்டு கொக்கு கிட்ட என்ன எப்ப கொண்டு போக போற அப்படின்னு கேட்டது. மீனவே சாப்பிட்டு போரடிச்சு போன கொக்குக்கு நண்டு கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. அதனால கொக்கு நண்டை பார்த்து, நான் உன்னை இப்பவே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா நண்டு பெருசா இருந்ததால கொக்கோட வாயால நண்டை கவ முடியல. அதனால கொக்கு நண்டை தான் முதுகு மேல உட்கார வச்சு பறக்க தொடங்குச்சு. கொஞ்ச நேரம் ஆனதும், ஏரிக்கு போக இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு நண்டு கேட்டது. அதுக்கு ஏளனமா சிரிச்ச கொக்கு, ஏரியா, அது எங்க இருக்கு? நான் மீனெல்லாம் ஏரிக்கு கூட்டிட்டு போறேன்னு பொய் சொல்லி சாப்பிட்டுட்டேன். அதே மாதிரி தான் உன்னையும் இப்ப சாப்பிட போறேன் அப்படின்னு கொக்கு சொல்லுச்சு. கொக்கு ஏமாத்துனத புரிஞ்சுக்கிட்ட நண்டு தான் கொடுக்கால கொக்கோட கழுத்தை இறுக்கி பிடிச்சது. நண்டு பிடிச்சதுல கொக்கோட கழுத்து நெரிச்சு கொக்கு இறந்து போயிருச்சு. கொக்கு கிட்ட இருந்து நண்டு தப்பிச்சிருச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னா, கெடுவான் கேடு நினைப்பான். அடுத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும்னு நினைச்ச கொக்குக்கு கடைசியில கெட்டதுதான் நடந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.